புதுச்சேரி உருவையாறு மேம்பாலம் பகுதியில் சாக்கு மூட்டையில கட்டிய நிலையில பெண் ஒருத்தரினுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த பெண் யார் என்ற அடையாளமும் காணப்பட்டிருக்கு. அதாவது பழைய தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி, வயது 45 இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் அக்பர் இணைந்திருக்கிறார். அக்பர், என்ன காரணமாக சொல்லப்படுது இந்த உடல் மீட்கப்பட்டிருக்க நிலையில? இது கொலையா அல்லது தற்கொலையா, என்ன கோணத்துல விசாரணை நடத்திட்டு வராங்க? புதுச்சேரி உருவையாறு மேம்பாலம் அருகே சாக்கு மூட்டையில் கட்டியபடி ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி செந்தாம நகரைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. இவருக்கு பரத்ராஜ் என்பவருடன் திருமணமான நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக கடந்த 2026ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றார். இவருக்கு தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மகன் ஒருவர் உள்ளார். இவர் அவரது கணவர் தரும் விவாகரத்து பராமரிப்பு தொகையை கொண்டு வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் மகனை தினமும் ஒதியம்பட்டில் உள்ள தனியார் பள்ளிக்கு தமிழ்ச்செல்வி அழைத்து சென்று வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி கடந்த 5ஆம் தேதி அவரது மகனை பள்ளிக்கு அழைத்து சென்று விட்டவர் மாலை மீண்டும் பள்ளிக்கு செல்லவில்லை. இதனால் அவரது தம்பி மதன்ராஜ் தனது அக்காவை காணவில்லை என வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் பெண் மாயம் என வழக்கு பதிவு செய்து அவர் யாருடன் பேசினார் என்று அவரது செல்போன் எண்ணை தடயம் செய்தனர். அப்போது தமிழ்ச்செல்வியுடன் பேசியவர் அதாவது ஒதியம்பட்டு பகுதியில் பர்னிச்சர் கடை நடத்தி வரும் ஐயப்பன் என்பதும், ஐயப்பனிடம் தமிழ்ச்செல்வி நட்பாக பழகி வந்த நிலையில் பணம் பெற்றுள்ளார். அதனை ஐயப்பன் திருப்பி கேட்டபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனிடையே கடந்த 5ஆம் தேதி மகளை பள்ளியில் விட்டுவிட்டு ஐயப்பனை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு தமிழ்ச்செல்வி சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதில் ஐயப்பன் தமிழ்ச்செல்வியின் கழுத்தை நெரித்து கொலை செய்து பாலித்தீன் சாக்குப்பையில் கட்டி விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலை உருவையாற்று ஆட்டு பகுதியில் உள்ள வாய்க்காலில் வீசிவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சாக்குப்பை வீசப்பட்ட இடத்திற்கு ஐயப்பனை அழைத்து சென்ற போலீசார் தமிழ்ச்செல்வியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.